ஹோம்மேட் பச்சை பயிறு சோப்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ நமக்கு இதுக்கு சோப்போட பேஸ் வந்து நமக்கு தேவை. நான் வந்து சோப்போட நார்மல் பேஸும் எடுத்திருக்கேன், கோட் மில்க் சோப்போட பேஸும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கோட் மில்க் சோப்பை தான் இப்போ எடுத்திருக்கோம். நான் கொஞ்சமாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் இப்போ மெஷர்மெண்ட் எதுவுமே எடுக்காமல் நான் வந்துட்டு நார்மலாக வந்து கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி எடுத்த இந்த வீடியோ. இப்போ நான் கிளாஸ் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிப் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நான் இதுக்கு தேவையான அளவுக்கு பேஸை மட்டும் நல்லா கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் சீக்கிரம் மெல்ட் ஆகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம். நம்ம பேஸஸை எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக மெல்ட் ஆகும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது நார்மலான பேஸு, அது வந்து கோட் மில்க் பேஸு, அதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி முடிச்சுட்டு அதையும் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மெத்தடில் தான் கோட் மில்க் பேஸோட அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணணும். இது வந்து நல்லா வந்து நமக்கு ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி எடுத்து வச்சுக்க இந்த பேஸை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில், குட்டியான பவுலில் நம்ம வந்து இதை போட்டுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை வந்து மெல்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து கீழே வந்து ஒரு சுடுதண்ணி வச்சு அதை மேலே வச்சு தான் நம்ம இதை வந்து மெல்ட் பண்ணணும். இது நான் வந்து சும்மா அடுப்பு சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லி ஒரு குண்டில் தண்ணி போட்டிருந்தேன். அது நல்லா வந்து சூடாக இருந்துச்சு. அது மேலேயே வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நான் வந்து இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கீழே சுடுதண்ணி நல்லா கொதிக்கணும், மேலே இதை வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அது வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். இது நல்லா மெல்ட் ஆன டைமில் நம்ம வந்து பச்சை பயிரோடைய இதை வந்து நம்ம வந்து பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அந்த டைமில் நான் கிளாஸஸ்லாம் எதுவும் போகலை. அந்த டைமில் நானாக வந்து பண்ணது இந்த சோப்பு. அப்போது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது கூட கேப்சூல் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 4 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம வந்து இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு குக் பண்ணணும். நல்லா குக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மோல்டில், சோப் மோல்டில் வந்து நான் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக வந்து இந்த சோப்பு. ஆக்சுவலாக இதில் வந்து எசென்ஷியல் ஆயில், அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை பயிரோட குவான்டிட்டியெல்லாம் இன்னும் கம்மி பண்ணணும். இது வந்து நான் கிளாஸஸ் போகாமல் நம்ம வீட்டிலே வந்து மேக் பண்ண போய் நம்ம வந்து ப்ராப்பராக கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்புறம் அதுவும் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணி இப்போது கற்றுட்ருக்கேன். இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 30 days to 45 days வரையும் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வந்து நல்லா கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 to 5 hours அப்புறம் நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரி சோப் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு ஃப்ரீசரில் வச்சு விட்டுடணும். ஒரு 30 to 45 days நல்லா வந்து அது வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். அதுதான் பெஸ்ட்டு. மேலே ஒரு லேயர், கீழே ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அது பச்சை பயிறு, கீழே இருக்கிறது உளுந்து. ஸோ வந்து ரெண்டையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு சோப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ரெடியான சோப்பு 35 days 45 daysக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இது நல்லா நுர வருதான் நம்ம வாஷ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நார்மலாகவே பச்சை பயிர் நல்லா நுர வரும். சூப்பராக நுர வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.